கூலி திரைப்படத்தோட ஹைலைட்டான காட்சிகளில் ஒன்றை பற்றி படக்குழுவினர் பேசியிருக்காங்க. அண்ணாமலை படத்திற்கு பிறகு இது போன்ற காட்சியில் ரஜினி கூலி படத்தில் தான் நடிச்சிருக்காராம் என்ற தகவலும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூலி படத்துடைய ப்ரொமோஷன்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. அடுத்தடுத்த ப்ரோமோஸும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றின தகவலை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்திற்கு இருக்கும் ஹைப்பை பற்றி அனைவருக்கும் தெரியும். சமீப காலமாக வெளியான படங்களிலே மிக பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகும் ஒரு படமாக கூலி இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ரஜினி லோகேஷ் கூட்டணியில் முதல் பல மொழி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடித்தது வரை பல விஷயங்கள் இந்த படத்தின் மீதான ஹைப்பை அதிகரிச்சிருக்கு. பாடல்களும் சரி, ட்ரெய்லரும் சரி, படத்தின் மீதான ஹைப்பை அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் படத்தை பற்றி படக்குழுவினர் பேசும் விஷயங்களும் படத்தின் மீதான சுவாரஸ்யத்தை கூட்டுது. அப்படி ஒரு விஷயம்தான் தற்போது கிடைச்சிருக்கு. லோகேஷ் மற்றும் அவரது உதவி இயக்குநர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்து கொண்டாங்க. அப்போது அவரவர் கூலி படத்தோட ஹைலைட்டான காட்சி என்னவா இருக்கும் என்று பேசினாங்க. அவரவருக்கு தோன்றும் காட்சிகளை சொன்னாங்க. லோகேஷ் கனகராஜ் இன்டர்வல் காட்சியை பற்றி பேசினார். திரையில ரசிகர்களோட கூலி இன்டர்வல் காட்சியை காணதான் ஆவலாக இருப்பதாக சொன்னார் லோகேஷ். அதுபோல் ஒரு உதவி இயக்குனர் கூலி படத்தில் தனக்கு பிடித்த காட்சி பற்றி சொல்லியிருந்தார். அந்த காட்சி ஹைலைட்டாக அமைய நிறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தார். அதாவது கூலி திரைப்படத்தில் ரஜினி தொடர்ச்சியாக வசனம் பேசும் ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியாக அண்ணாமலை படத்தில் ரஜினி இது போன்ற தொடர்ச்சியாக வசனம் பேசி ஒரு காட்சியில் நடிச்சிருப்பார். அதன் பிறகு கூலி படத்தில் தான் இது போன்ற தொடர்ச்சியான வசனம் பேசும் காட்சியில் ரஜினி நடிச்சிருக்காரு என நினைக்கிறேன். அண்ணாமலை படத்தில் ரஜினி தொடர்ச்சியாக ஒரு நிமிஷம் வசனம் பேசி நடிச்சிருப்பார். ஆனால் கூலி படத்தில் ரஜினி 3 நிமிட தொடர்ச்சியான காட்சிகளை நடித்து மிரட்டியிருக்காரு. கண்டிப்பாக அந்த காட்சி மிக பெரும் அளவில் பேசப்படும் என்றார் உதவி இயக்குனர். இதைத் தொடர்ந்து ரசிகர்கள் அனைவரும் அந்த 3 நிமிட காட்சியை காண ஆவலாக இருக்காங்க. அண்ணாமலை படத்தில் ரஜினி சரத்பாபுவிடம் சவால் விடும் காட்சியை தான் அந்த உதவி இயக்குனர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த காட்சி இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்படும் காட்சியாக இருக்குது. அவ்வளவு ஏன், தளபதி விஜயே அந்த காட்சியை தான் தன் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகரிடம் பேசி காட்டி சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றாராம். அந்த அளவுக்கு அனைவருக்கும் பிடித்தமான அந்த காட்சியை போல கூலி படத்தில் ஒரு காட்சி இருக்கும் என்ற தகவல் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு ஆய்த்திருக்கு. இவ்வாறு கூலி படத்தை பற்றி நாகார்ஜுனா முதல் அமீர்கான், லோகேஷ் கனகராஜ் வரை அனைவரும் ஒவ்வொரு விஷயங்களாக கூறிட்டு வராங்க. அவர்கள் கூறும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் படத்தின் மீதான சுவாரஸ்யத்தை அதிகரிச்சுட்டு தான் வருது. சில சமயங்களில் ஓவர் ஹைப் படத்திற்கு பாதகமாக கூட அமையலாம். ஆனால் கூலி படத்தை பொறுத்தவரை படக்குழுவினர் மிகுந்த நம்பிக்கையிலே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் சாதனை படைக்கும், பந்தயம் அடிக்கும் என்ற நம்பிக்கையில் ஒட்டுமொத்த படக்குழுவினரும் இருக்காங்க. அவர்களின் நம்பிக்கை வீண் போகாமல் படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரோமோஸை படக்குழுவினர் வெளியிட்டே வராங்க. தொடர்ந்து ப்ரோமோஸ் இந்த படத்தோட ஹைப்பை அதிகப்படுத்தும் என்று நம்பப்படுது. நீங்கள் கூலி படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.